நம்ம சஷ்டி விரதத்தை சரியா தான் முடிக்கிறோமா? மறக்காம இந்த ரீல சேவ் பண்ணிக்கோங்க. சஷ்டி விரதம் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க 6 நாள் விரதம் இருந்தாலும் சரி, 1 நாள் விரதம் இருந்தாலும் சரி, இதே ப்ரொசீஜர் தான். நாங்க 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதத்தை முடிக்க போறோம். அங்க போறதுக்கு முன்னாடி வீட்டுல அறுசுவை உணவும் வடை பாயசத்தோட செஞ்சு வச்சுட்டு, கூடவே தயிர்ல வாழைத்தண்டை வதக்கி அதுல போட்டு நெய்ல தாளிச்சு கொட்டி உப்பு போட்டு கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடணும். அங்க திருக்கல்யாணம் முடிச்சுட்டு வெளியில வந்து அது ஸ்பூன் போட்டு அங்க சாப்பிட்டுருங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்து தர்பூசணி ஜூஸ் சர்க்கரை இல்லாம ஐஸ் இல்லாம வீட்லயே போட்டு குடிச்சிடுங்க சாமி கும்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் தயிர் சாதம் வச்சு படைச்சிருப்பீங்கல்ல, அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்க உங்க செஞ்சு வச்சிருக்க அறுசுவை உணவையுமே சாப்பிடலாங்க. அப்படி சாப்பிடும் போதுதான் நம்ம உடம்பு ஃபுல்லா கிளென்ஸ் ஆகி பச்சை புள்ள உடம்பு மாதிரி இருக்கும். பிறந்த குழந்தை மாதிரியோ இல்ல புள்ள பெத்த உடம்பு மாதிரியோ இருக்கும். அப்ப நீங்க எடுத்த எடுப்புல மொத்த காரம் உப்பு புளி போட்டீங்கன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகி மறுநாள் கான்ஸ்டிபேஷன் போறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க இந்த ப்ரொசீஜர்ல சாப்பிடும் போது விரதத்தை கரெக்டான முறையில முடிச்சுட்டு அந்த ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் குடிக்கிறீங்கல்ல, அதை அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி நியூட்ரிஷன் எல்லாமே எடுத்துக்கும். அப்போ உடம்பு மனசு ஆன்மா புத்தி எல்லாமே ஒரு சேர ஒழுங்கா வேலை செய்யும். அதுக்கப்புறம் நைட்டு மைல்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. இதுதான் சரியான முறையில சஷ்டி விரதம் முடிக்கிறதுங்க. இது தெரியாம மொத்தமா சாப்பிட்டுட்டீங்கன்னா நம்ம தான் கஷ்டப்படணும். அப்போ முருகரை திட்டி பிரயோஜனம் கிடையாது. முருகரை திட்டினா எனக்குமே கோபம் வருங்க. இந்த வருஷம் நீங்க என்னென்னலாம் வேண்டுதல் வச்சீங்களோ அது எல்லாமே முருகர் உங்களுக்கு வரமா கொடுப்பாரு, கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. முருகா முருகா முருகா.